ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இங்கே பாருங்கள், மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம மாங்காவை வெல்லம் போட்டு செய்யலாம். இதை வந்து இனிப்பு மாங்கான்னு சொல்லுவாங்க, மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக இப்படி தோலோடையும் போட்டு செய்யலாம். இப்போ வந்து நான் லைட்டாக தோலை சீவிட போகிறேன். சீவிட்டு செய்கிறேன். இது போல் பாருங்கள், இவ்வளோ மெலிசா இப்படி மட்டும் தோலை எடுத்துருங்க. இது போல் ஃபுல்லாக தோலை வந்து இப்படி சீவிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. இப்படி வந்து சதையை மட்டும் எடுத்துப்போம். பாருங்க, இது போல் நல்ல இந்த சதைங்க மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இது போல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைஸ்லாம் இல்லை, உங்களுக்கு எப்படி அன்னிவனாக தான் வரும், நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இது போல் மிச்சம் எல்லா மாங்காவையும் நான் தோல் சீவி இது போல் அரைஞ்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, இதில் சதையே இல்லை. இந்த அளவுக்கு எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் இது போல் செங்காயாக வாங்கிக்கோங்க. ரொம்ப பச்சை காயாக வேணாம், புளிப்பு கம்மியாக இருக்க மாங்காவாக வாங்குங்க. இங்கே பாருங்கள், திரும்பவும் காட்டுறேன். இது போல் தடியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி இது போல் அகலமான ஒரு பாத்திரம், எண்ணெய் சட்டியோ பாத்திரம் எது வேணால் வச்சுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அதிக எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், வரமிளகா 1, கருவேப்பிலை. இப்போ மாங்காவை சேர்த்துடலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, இதை இப்போ நல்லா கலரி விடுங்க. எல்லா பக்கமும் மிளகாத்தூளும் உப்பும் வந்து படணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். மாங்காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து வெந்துடுச்சு. இது பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. அப்படி குழஞ்செல்லாம் போக வேண்டாம். இது இந்த அளவில் இருக்கட்டும். வேகாதப்போ வந்து நம்ம இதில் இனிப்பு சேர்த்தோம்னா மாங்காய் அதுக்கப்புறம் வேகவே வேகாது. இது போல் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழஞ்சி வேணும்னா இன்னும் கூட நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இனிப்பு சேருங்க. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே குழஞ்செல்லாம் ஓட வேண்டியதில்லை. நல்லா வாயில் வச்சா கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் நான் இப்போது இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சீனியோ வெல்லமோ வேறு எது வேணாலும் உங்களுக்கு இனிப்புக்கு வேணுன்றதை சேர்த்துக்கோங்க. இது எல்லா இடமும் இது போல் இது பண்ணுங்க. இதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லைங்க. இதெல்லாம் அப்படியே உருகி அதுக்கப்புறம் கட்டியாகும். அப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ வெல்லம் போட்டதுக்கப்புறம் இது போல் உருகி இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி போல் வரும். ஆனாக்கா கவலை இல்லை, கொஞ்சம் நேரத்துலேயே அது கட்டியாயிடும். ரொம்ப அதுக்காக கட்டியானதுக்கப்புறம் இறக்க வேணாம். கட்டியானதுக்கப்புறம் இறக்கணுன்னா அது அப்படியே பாகு பதம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு கடாயோடு ஒட்டிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருக்கப்பே இறக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அது கெட்டியாயிடும். இதை வந்து வெறும் வெல்லம் மட்டுமே போட்டு செய்கிறவங்களும் இருப்பாங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.